நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச அதாவது அந்த கார்ட்டூன் உலகத்திலேயே வாழ்ந்திருப்போம். அப்படிப்பட்ட கார்ட்டூன்ஸ்லாம் இப்போ பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் பலசாயிடுச்சுன்னு பேன் பண்ணல. அந்த கார்ட்டூன்ஸ்னால பெரிய பிரச்சனை வந்ததுனால தான் பேன் பண்ணாங்க. எதனால அந்த கார்ட்டூன்ஸ்லாம் பேன் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற கார்ட்டூன் ஷின்சான். இந்த கார்ட்டூன் 2008ல இந்தியால ரிலீஸ் ஆச்சு. இது ரிலீஸ் ஆன டைம்ல எல்லாராலையும் ரொம்பவே ரசிக்கப்பட்ட ஒரு கார்ட்டூனா இருந்துச்சு. அதாவது சின்ன வயசுலயே புத்திசாலித்தனமா பேசுற ஒரு பையன் இந்த கார்ட்டூன்ல காட்டியிருப்பாங்க. ஆனா இதுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம கலாய்க்கிறது, எல்லா விதிமுறைகளையும் மீறுறது, இது மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளால் ரசிக்கப்பட்டாலும் அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்பவே பயப்பட்டாங்க. அதுவும் ஒரு சில எபிசோட்ல டார்க் காமெடி அதிகமா இருந்ததுனால பேரண்ட்ஸ் எல்லாரும் இது குழந்தைகளுக்கு தப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதா நினைச்சாங்க. சோ தொலைக்காட்சி அதிகாரிங்க இந்த கார்ட்டூன் சீரிஸ் பேன் பண்ணாங்க. சோ பேரண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இந்த கார்ட்டூனுக்கு இருந்த வரவேற்பு கொஞ்சம் கூட குறையல. சோ டப்பிங்லயும் சரி வீடியோலயும் சரி நிறைய சென்சர் எடிட்டிங் பண்ணி திரும்பவும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா முன்னாடி இருந்த அளவுக்கு இந்த கார்ட்டூனுக்கு இப்போ வரவேற்பு இல்ல. ஏன்னா நிறைய காமெடிஸ் தூக்கிட்டாங்க, நிறைய சீன்ஸையும் தூக்கிட்டாங்க. சோ ஃபேன்ஸ் அத பெருசா விரும்பல. சோ பேன் ஆன இந்த கார்ட்டூனை திரும்பவும் சென்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள யாருக்கெல்லாம் ஷின்சான் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா நம்ம பார்க்க போற கார்ட்டூன் ஃபேமிலி காய். முதல்ல இது குழந்தைகளுக்கான கார்ட்டூனே கிடையாது, இது பெரியவங்களுக்கான கார்ட்டூன். அப்படி இருந்தும் இத பேன் பண்ணிருக்காங்கன்னா எப்படிப்பட்ட சீன்ஸ்லாம் இந்த கார்ட்டூன்ல வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது கண்டிப்பா நீங்க நார்மலா பாக்குற கார்ட்டூன் சீரிஸ் கிடையாது. நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த கார்ட்டூனை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதை சென்சர் பண்ணவே முடியாது. அப்படியே சென்சர் பண்ணாலும் ஒரு எபிசோட்ல இன்ட்ரோ கார்டும் எண்ட் கார்டும் தான் இருக்கும். இந்த கார்ட்டூன்ல ஒரு பொண்ணு கருவ கிடைக்கிறது, பயங்கரவாதம், அப்புறம் மதம் சம்பந்தப்பட்ட காமெடி, இது எல்லாத்தையும் ரொம்பவே ஓபனா காமிச்சிருப்பாங்க. சோ அதுதான் இது பேன் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே. இதுல பார்ஷல் டர்ம்ஸ் அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்கு. அது ரொம்பவே பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. இந்த கார்ட்டூனோட கிரியேட்டரே அந்த எபிசோட்ல காமெடி வரம்ப தாண்டி போயிட்டு தான் ஒத்துக்கிட்டாரு. இந்த கார்ட்டூன் ரீசெண்டா ஃபேன்ஸ் தமிழ் டப் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ உங்களுக்கு ஃபேமிலி காய் கார்ட்டூன் பிடிக்குமா இல்லையா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற கார்ட்டூன் டோரேமான். எது டோரேமானையே பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. பட் எஸ், ஒரு சில்லி காரணத்தை சொல்லி பான் பண்ணிருக்காங்க. இதுல நோபிட்டா அப்படின்னு சொல்லப்படுற பையன் ரொம்பவே சோம்பேறியா இருப்பான். சோ அவன் எப்பவும் அந்த ரோபோ பூனையை நம்பிதான் தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ இதையே ஒரு காரணமா வச்சு 2016 அப்போ பாகிஸ்தான்ல இந்த கார்ட்டூனை பேன் பண்ணிட்டாங்க. இந்தியன் பேரண்ட்ஸ் கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கார்ட்டூன்ல வர்ற மாதிரி குழந்தைகளும் இன்னொருத்தரையும் நம்பி வாழ்ந்து சோம்பேறி ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பேன் பண்ண சொன்னாங்க. பட் இந்தியால பேன் பண்ணல. இந்த கார்ட்டூனை பார்த்தாடா சோம்பேறி ஆக போறாங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சக்திமான் காப்பாத்துவாருன்னு மாடியில இருந்து குதிச்சவங்க நம்ம பசங்க. சோ பேரண்ட்ஸ் பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. உங்களுக்கு டோரிமோன் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற கார்ட்டூன் டாம் அண்ட் ஜெர்ரி. இதோட கதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. ஒரு பூனையும் எலியும் மாத்தி மாத்தி துரத்தி சண்டை போட்டுப்பாங்க. இந்த கார்ட்டூன் முழுசா பேன் பண்ணாம சில எபிசோட்ஸ் மட்டும் பேன் பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்மோக் பண்ற சீன்ஸ் அப்புறம் தொடர்ச்சியான வன்முறை இது எல்லாமே அதிகமா இருந்ததுனால அந்த எபிசோட்ஸ் பேன் பண்ணதா சொல்றாங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி சீன்ஸ் பார்த்து தானடா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. பட் இப்போ தற்குறி கூட்டம் அதிகமாயிடுச்சு. சோ எல்லாத்தையும் பொறுத்துட்டு கடந்து போயிட வேண்டியதுதான். சோ உங்களுக்கு டாம் பிடிக்குமா இல்ல ஜெரி பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற கார்ட்டூன் போக்கிமான். 1997ல போக்கிமான் ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. பட் ஒரே ஒரு எபிசோட் மொத்த கதையுமே மாத்திடுச்சு. எலக்ட்ரிக் சோல்ஜர் அப்படின்னு சொல்லப்படுற எபிசோடு. அதுல வர லைட்னிங் எடிட் ஜப்பான்ல 600க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வலிப்பு வர வச்சிருக்குது. அதனால ஹாஸ்பிடல் முழுக்க குழந்தைகளால நிறைஞ்சு வழிஞ்சுது. சோ அந்த எபிசோட உலகம் முழுக்க பேன் பண்ணிட்டாங்க. அவங்க தன்னோட மொத்த திறமையையும் ஒரு எபிசோட்ல காட்டியிருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சிருச்சு. சோ உங்களுக்கு போக்கிமான் பிடிக்கும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்போ சொன்னதுல உங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ல தெரியற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.